யாருங்க? யார ஜெயிக்கிறதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்க புள்ள ஆசைப்பட்டு என்ன காதலிச்சு என் கழுத்துல தாலி கட்டிருக்காரு. அப்படி இருக்கும்போது உங்களால எப்படி இவ்வளவு கேவலமா யோசிக்க முடியுது? நீங்க மட்டும் இவ்வளவு கேவலமா யோசிச்சது இல்லாம என் புருஷனோட எண்ணத்தையும் கெடுத்து அவரையும் உங்களை மாதிரி கீர்த்தனமா யோசிக்க வச்சிட்டீங்கல்ல. அந்த மனுஷனுக்கு சுய புத்தியே கிடையாது. அம்மா சொல்ற எல்லாத்தையும் வேத வாக்கா நினைச்சுக்கிட்டு கடைசி வரைக்கும் தனிமரமா தான் நிக்க போறாரு. ஏங்க உங்களை எங்க குடும்பம் அப்படி என்ன அவமரியாதையா நடத்திட்டாங்க நீங்க இப்படி துடிக்கிறீங்க? உங்க அம்மா எங்க குடும்பத்தை அவமானப்படுத்தினதை விடவா நாங்க பண்ணிட்டோம்? என்ன இங்க வாழ விட கூடாதுன்னு என் அம்மா அக்கா அண்ணன் தம்பின்னு மொத்த குடும்பத்தையும் எவ்வளவு அவமானப்படுத்திருக்காங்க. அப்ப எங்களுக்கு எவ்வளவு கோவம் வரணும்? எங்களுக்கெல்லாம் மான ரோஷம் இல்லையா? உங்களுக்கு மட்டும்தான் இருக்கா? எங்க குடும்பத்தை எவ்வளவு அவமானப்படுத்திருந்தாலும் பொண்ணோட வாழ்க்கை என் தங்கச்சியோட வாழ்க்கைன்னு என் குடும்பத்து ஆளுங்க எல்லாத்தையும் பொறுத்துட்டு இருந்திருக்காங்க. ஆனா உங்க அம்மா பிள்ளையோட வாழ்க்கையே போனாலும் பரவாயில்லன்னு 2 பேரையும் பிரிக்கணும்னு எவ்வளவு திட்டம் போட்டாங்க. உங்க அம்மா பேச்ச கேட்டுக்கிட்டு இவ்வளவு ரோஷமா இருக்கிற உங்களுக்கு ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்த விரும்புறேன். நம்ம கல்யாணம் எப்படி நடந்ததுன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இன்னைக்கு ஏன் குடும்பத்தாளுங்க உங்களை அவமானப்படுத்திட்டாங்கன்னு கோவமா இருக்கீங்களே? அன்னைக்கு அவங்க எல்லாம் சேர்ந்து தானே எவ்வளவோ போராடி நம்மளோட கல்யாணத்தை நடத்தி வச்சாங்க. நான் தப்பு பண்ணிட்டேன்னு வந்து நின்னப்போ சுகத்துல விஷத்தை வச்சு என்ன கொல்லாம எனக்கு பிடிச்சவரோட வாழ வைக்கணும்னு போராடினது யாரு? என் அக்காவும் என் குடும்பமும் தானே. உங்க அம்மா என்ன பண்ணாங்க? நம்ம ஒன்னா சேர்ந்து வாழவே கூடாதுன்னு திட்டம் போட்ட உங்க அம்மாவுக்காக நீங்க இவ்ளோ பண்றீங்களே. நம்மள எப்படியாவது வாழ வச்சிரணும்னு நமக்கு கல்யாணம் ஆன நாள்ல இருந்து இப்ப வரைக்கும் போராடிட்டு இருக்காங்களே ஏன் குடும்பம். அவங்களுக்காக நான் எவ்வளவு பண்ணணும்? ஆரம்பத்துல இருந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணமே உங்க அம்மா தான். உங்க அம்மா என்ன நிம்மதியா அந்த வீட்டுல வாழ விட்டு இருந்தாங்கன்னா ஏன் குடும்பத்துல இருக்கிறவங்க எதுக்காக கோவப்பட போறாங்க, ஆத்திரப்பட போறாங்க? நீங்க வேலைக்கு போறேன், மீட்டிங் போறேன், பெங்களூர் போறேன், ஹைதராபாத் போறேன்னு எங்கெங்கயோ போயிடுவீங்க. இந்த வீட்ல பல நாள் உங்க அம்மா பண்ற டார்ச்சரை பொறுத்துக்கிட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன் தெரியுமா? என்ன எவ்வளவு அவமானப்படுத்தி மனசை காயப்படுத்திருப்பாங்க தெரியுமா உங்களுக்கு? உங்களுக்காக எல்லாத்தையும் பொறுத்துட்டு இருந்தேன். ஆனா எனக்காக நீங்க எதையும் பொறுத்துக்க மாட்டீங்க, அப்படித்தானே? உங்களுக்கு வந்தாதான் அவமானம். ஏன் எங்களுக்கு மான ரோஷம் கிடையாதா? பேசக்கூடாது பேசக்கூடாது பொறுத்துட்டு இருந்தா என்னைய பேச வச்சிட்டீங்கல்ல. அந்த சுப்பிரமணி நமக்குள்ள பிரச்சனை வரணுங்கிறதுக்காக அந்த வளகாப்புல உங்களை அவமானப்படுத்தி பேசிட்டான். அது தப்புதான். ஆனா அந்த சுப்பிரமணிய பத்தி உங்களுக்கு தெரியாதா? அவனால எங்க குடும்பத்துக்குள்ள எவ்வளவு பிரச்சனை வந்திருக்கு. அப்படிப்பட்டவ திடீர்னு வந்து எங்க மேல அக்கறை இருக்கிற மாதிரி பேசி நடிக்கிறாங்கிறது கூட புரிஞ்சுக்காம அவ சொன்ன நீங்க வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போயிட்டீங்க.